இன்றைக்கி தலையை வந்து மாங்காய் மசால் சாதம், அதோடு சேர்த்து பீர்க்கங்கால கரிமது. இல்லையா? ஆமாம், இது டியூன் பாக்ஸ்க்கு அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு. இது ரொம்ப நல்லா, நம்ம நார்மலாக பண்ணுற மெத்தட்லேயும் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு வாட்டி மாங்காய் சாதம். இது வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸி, நல்லாவும் இருக்கும். அரை கிளாஸ் சாதம் வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாங்காயில் பாதி எடுத்துட்டேன். இந்த பெரிய மாங்காய் இருக்குல்ல, இந்த பாதி சீச்சு எடுத்துகிட்ருக்கேன். புளிப்பு கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும்னு வேணா பெரிய அந்த புளிப்பு மாங்காய் எடுத்துக்கலாம், அவள் டேஸ்ட்டை பொறுத்து. இதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு சின்ன ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மிளகா, ஒரே ஒரு பெருங்காயம், இதெல்லாம் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துன்ட்டு பொடி பண்ணிப்பேன். அப்புறம் தேங்காய் கொஞ்சம், அப்புறம் இஞ்சி கொஞ்சம், எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு பண்ணுற சாதம். சிம்பிளாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மாங்காய் மசாலா சாதம். ஆமாம், அங்கே பக்கத்தில் வந்து டியூன் பாக்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கட்டும்ன்ட்டு பீர்க்கங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பீர்க்கங்காய் போட்டு நார்மல் பொறுத்து பீர்க்கங்காய் கரைமது. ஆமாம், பார்க்கலாமா? இதில் வந்து இந்த கடுகு, வெந்தயம், மிளகாய் வறுத்துக்கிறேன். அந்த அடுப்பில் வந்து பொறுத்தூளுக்கு வச்சுருக்கேன். கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இப்போ எல்லா தக்காளி பீர்க்கங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு, 1 மிளகா அப்படியும் போடுவேன், இல்லை சாம்பார் பொடியும் போடலாம். இந்த கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்கும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து அதை வறுத்துட்டுன்னு அர்த்தம். கடுகு வெடிக்கிறதா, இந்த வெந்தயமும் நல்லா வறுத்துடும். இப்போ அது கொஞ்சம் கலர் தெரியுது, கலர் மாறி இருக்கா? நல்லா ஆகிட்டு. அப்படியே மிளகாயும் வறுத்துட்டு, பெருங்காயம் பாருங்க வறுத்துருக்கு. அதான் இண்டிகேஷன். ஆமாம், இந்த மிக்சியில் போட்டுறேன். இப்போ நைஸாக பொடி பண்ணிக்கிறேன். அது லேசாக பொடி பண்ணிட்டேன். இப்போ அதுலேயே வந்து இதையும் போட்டுட்டு இந்த தேங்காய் இஞ்சியும் போட்டுறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாங்காய் வந்து இந்த தெரிய வேண்டாம் அப்படின்னா இந்த மாங்காயும் போட்டு கூட அப்படியே பொடி பண்ணிடலாம். மாங்காய் பொடி பண்ணிடலாம். நான் பண்ணல, பண்ணுறதுனா பண்ணல. அதுவும் கொஞ்சம் ஜலம் விடாமல் பறிச்சுட்டோம்னா விட்டு விடாமல் அது மாதிரி இருக்கும், அப்படியே வதக்க நல்லாயிருக்கும். மாங்காய் பொடி சாதம் மாதிரி. ஆமாம், இந்த அர்ச்சன்ட்டை பாருங்க. ஆமாம், எப்படி இருக்கும்? தொக்கு மாதிரி இருக்கும். கரெக்ட். இது கொஞ்சோண்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டேன். அந்த ஜலம்லாம் விட வேண்டாம், அதுலேயும் ஜலம் விட்டுக்கும். ப்ளஸ் தக்காளி வேறு இருக்கு இல்லையா, அப்படியே ஆயிட்டு இருக்கட்டும். இங்கே வந்து அடுப்பில் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன். அப்புறம் கொஞ்சோண்டு வேர்க்கடலை போட்டுக்கிறேன். இது வந்து மசாலாக்கா? மசாலா. நீங்கள் நம்ம வந்து 3 ஸ்தலம் பார்த்தோம் இல்லையா? ஆமாம். அடுத்த ஸ்தலம் என்ன ஸ்தலம்? புதன். புதன் சொல்லுங்கள். ஆமாம், புதன் வந்து புளியங்குடி அப்படின்னு சொல்லுவாள், திருப்புளியங்குடி. அங்கே வந்து பெருமாள் வந்து சைன பெருமாள் தான். திருப்புளியங்குடி கிடந்து அப்படின்னு பாட்டு வரும். வந்து புஜங்க சயனம். இதுவும் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு 32-33 கிலோமீட்டர் இருக்கும். வரகுணமங்கை கோவிலேருந்து 2 கிலோமீட்டர் தான். இது புதன் ஸ்தலம். இங்கே பெருமாள் வந்து காய்சின வேந்த பெருமாள். என்ன பெருமாள்? காய்சின வேந்த பெருமாள். ஆமாம், 2 தாயார். இந்திர தீர்த்தம் எல்லாம் வந்து புஷ்கரணி வந்து இந்திர தீர்த்தம். இந்திரனுக்கு ஒரு தடவை சாபம் வரும்போது இந்த பெருமாள்கிட்ட தான் வேண்டிண்டு புஷ்கரணி அமைச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான் பெருமாளுக்கு. அதனால் இந்த தீர்த்தம் வந்து இந்திர தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாள். பெருமாளுக்கு இன்னொரு பேர் வந்து பூமிபாலன். பூமிபாலன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அதில் நிறைய வியாக்கியானங்கள்லாம் இருக்குது. அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் டீப்பாக படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இது வந்து சிலது வந்து சொல் வார்த்தைகள்லாம் வந்து மறுவீரம். வீரநாராயணனை வந்து வீராணம் ஆயிடுத்து. வீரநாராயணன் நிறைய பேருக்கு தெரியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? சில அந்த மாதிரியான இதில் வந்து இதை வந்து காசினி வேந்தன் அப்படின்னு சொல்கிறான். காசினின்னா பூமி, காசினி வேந்தன் சொல்லி பூமி பாலன் அப்படின்னு வச்சுட்டான். ஆனால் பாட்டு வந்து காய்சின பறவை அப்படின்னு தான் வருது. காய்சினம்னா மெல்லிய கோபம், காய்சின பறவை அப்படின்னா கருடன். கருடன் மேலே உட்காந்து ஊர்ந்து வர்ற பெருமாளே எங்களுடைய இடர்களை எல்லாம் களைவாய் அப்படின். எம் இடர் கடிவான் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு பேர். காய்சின வேந்தே அப்படின்னா கருடன் மேலே அமர்ந்து வரும் பெருமாளே அப்படின்னு அர்த்தம். இந்த பெருமாள் ரொம்ப நல்லா இருக்கும் கோவில், சூப்பராக இருக்கும்.
ஆக்சுவலாக புதன் பகவான் தான் படிப்புக்கு வேலைக்கெல்லாம் ஆமாம் புதன் நல்லா இருக்கணும் அப்படின்வா. அதனால் இந்த கோயில் போயிட்டு வந்தோம்னா படிப்பு வேலையெல்லாம் நல்லா அமையும். ஆமாம், அங்கே போய் அந்த பெருமாளை வேண்டிக்கலாம். ஆமாம். நான் உப்பு போடல, என்ன பண்ணிட்டேன்னா நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு வேர்க்கடலை போட்டேன். அப்புறம் வந்து மாங்காய் போட்டுட்டு ஒரு லேசாக வதக்கின்ட்டு அரைச்சிட்டேன் இல்லையா, வெந்தயம் கடுகு மிளகா வறுத்துன்றது, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் இஞ்சி கருவேப்பிலை நல்லா அரைச்சிட்டேன் இல்லையா, அதையும் போட்டு வதக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு சாதம் போட்டு கலக்க வேண்டாம், ஈஸி அது. இப்போ இது கூட பாருங்கள் நல்லா வெந்துருட்டு. இப்போ கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போடுறேன் நான், அது காரத்துக்கு. இப்போ மாங்காய் வந்து நம்ம பாதி போட்டிருக்கோம்ல. ஆமாம். ரொம்ப இந்த இது இருந்தாலும் ரொம்ப புளிக்காதுல்ல? புளிக்காது. இது வந்து புளிப்பு மாங்காய் இல்லையா, அவ்வளோ புளிப்பு இருக்காது. அதனால் கரெக்டாக இந்த மசாலாலாம் போடும்போது கரெக்டாக இருக்கும். உப்பு, இதில் வந்து சாம்பார் பொடி நல்லா வதங்கிட்டேன் இல்லையா. ஆமாம். இந்த சாதம் போட்டுட்டு கலக்க வேண்டியதான். இப்படி கலக்கும்போது 1 ஸ்பூன் நெய் விட்டுருணும். ஆமாம், எல்லா கலந்த சாதமும் அப்படி தான் சொல்லி. நம்ம இதுக்கு முன்னால் வந்து மாங்காய் சாதம் பண்ணியிருக்கோம், அந்த மசாலா அரைச்சி விடாமல் மாங்காய் ப்ளைன் சாதம் பண்ணியிருப்போம்ல. ஆமாம், அது பண்ணியிருக்கோம். இந்த சாதம் நல்லாயிருக்கும், அது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது அதுக்கு அந்த பொறுத்தூள் அதுவும் காம்பினேஷன் டிஃபன் பாக்ஸ்லேயே கொடுத்துடலாம் அது அப்படியே. இதே மாங்காயில் நான் இன்னொரு ரெசிபி சொல்லவா? சொல்லுவேன். மாங்காய் மல்லி சாதம். மாங்காய் மல்லி சாதம் நான் பண்ணலாம், அது ஒன்றும் இல்லை. இப்போ கருவேப்பிலை போட்டோம் இல்லையா, இப்போ கருவேப்பிலை சாதம் சொல்லலாம், மாங்காய் கருவேப்பிலை சாதம் சொல்லலாம். அதேமாதிரி இப்போ கருவேப்பிலை அது கொத்தமல்லி நல்லா அரைச்சிட்டு இதேமாதிரி வதக்கிட்டு பண்ணுறது மாங்காய் மல்லி சாதம். ஆமாம், தனியாக கூட பண்ணலாம். தனியாக கூட பண்ணலாம் மாங்காய் மல்லி சாதம். ஆமாம், கிடைக்காதுவா கொஞ்சோண்டு இப்போ எடுத்துனேன் இல்லையா, வெந்தயத்துக்கு பதிலாக கொஞ்சோண்டு கடுகு பதிலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி விதையை வறுத்து கூட பண்ணலாம். ஆமாம். அடுத்து மாங்காய் சாதமும் பீர்க்கங்காய் பொறுத்துள்ளோம். மாங்காய் மசாலா சாதம், பீர்க்கங்காய் கறிமது. ஆமாம், இன்றைக்கி தலைக்கு. அடுத்து தேங்க்ஸ்.